அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் மூசா தம் பணியாளரிடம், இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன், அல்லது வருடக்கணக்கில் நான் போய்க் கொண்டிருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவுபடுத்துவீராக. அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்து கொண்டு நீந்தி போய்விட்டது. அவ்விருவரும் பிறகு அந்த இடத்தை கடந்தபோது தன் பணியாளையை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். அதற்கு, அந்த கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக நான் மீனை மறந்துவிட்டேன். மேலும் அதை உங்களிடம் சொல்வதை சைத்தானையன்றி வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை. மேலும் அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்து கொண்டது என்று பணியாளர் கூறினார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பி சென்றார்கள். இவ்வாறு அவ்விருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கிருபை அருளியிருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார். ஏனெனில் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாக இருப்பீர் என்று கேட்டார். அதற்கு மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எந்த விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று மூசா சொன்னார். அதற்கு அவர், நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர். மரக்கலம் கடலில் சென்றதும் அவர் அதில் ஒரு ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஓர் அபாயகரமான பெருங்காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நாம் சொல்லவில்லையா என்றார். நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். இன்னும் என் காரியத்தை சிரமம் உடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா கூறினார். பின்னர் அந்த மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் நடந்து சென்றனர். வழியில் ஒரு சிறுவனை அவ்விருவரும் சந்தித்த போது அவர் அந்த சிறுவனை கொன்றுவிட்டார். உடனே மூசா, கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஜீவனை கொன்றுவிட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பெருத்த கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நாம் சொல்லவில்லையா என்று கூறினார். இதன் பின்னர், நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்து கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் என்னிடமிருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் வழிநடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையிருந்த ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர். ஆகவே அவர் அதை சரி செய்து நிமிர்த்தி வைத்தார். இதை கண்ட மூசா, நீங்கள் நாடியிருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவுக்குரிய நேரமாகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்பொழுதே உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அந்த மரக்கலம் கடலில் வேலை செய்யும் ஏழைகளுக்கு சிலருக்கு சொந்தமானது. எனவே நான் அதை ஓட்டையிட்டு
பழுதாக்க விரும்பினேன். ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் கொடுமை செய்யும் ஒரு அரசன் இருந்தான். அவன் பழுது இல்லாத மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறான். அடுத்தது, அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர் இருவரும் மூமின்களாக இருக்கிறார்கள். அவன் வாலிபனாகி அவ்விருவரையும் வழிகட்டிலும் குஃப்ரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம். இன்னும் அவ்விருவருக்கும் பரிசுத்தத்திலும் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனை அவ்விருவருடைய இறைவன் கொலை உண்டவனுக்கு பதிலாக கொடுப்பதை நாம் விரும்பினோம். இனி நான் நிமிர்த்தி வைத்த அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது. அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. அவ்விருவருடைய தந்தை சாலிகான நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ்விருவரும் தக்க பிராயமடைந்த தம்மிருவரின் புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான். இவையெல்லாம் உன் இறைவனுடைய ரஹ்மத்திலும் நின்றும் உள்ளவை. என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார்.